புனே ஆசிய தடகள போட்டிகள் இறுதி கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் இந்திய அணி 9 பதக்கங்களுடன் 6வது இடத்தில் உள்ளது. நேற்று ஒரு பதக்கமும் பெறாத இந்திய அணி இன்றைய போட்டியில் பதக்க வேட்டையை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய போட்டியில் இடம்பெறும் வீரர்களை குறித்து கூடுதல் தகவல்களை அளிக்கிறார் நமது செய்தியாளர் கணேஷ். 20வது ஆசிய தடகள போட்டிகள் இங்கே மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்று வருகின்றன. 5வது நாளான இன்றுதான் இறுதி நாள். இன்று மாலை 8 மணி அளவில் நடைபெற இருக்கிற வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளோட இந்த விழா இன்றைக்கு நிறைவடையுது. இந்த ஒரு பக்கம் கொண்டாட்டங்களோடு இது நிறைவடையுது அப்படின்னாலும் கூட உண்மையிலேயே இந்திய தடகளத்திற்கு இது கொண்டாட்டமான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டா அதற்கான பதில் இன்று நடைபெற இருக்கும் சில இறுதிப் போட்டிகளுக்கு பிறகுதான் தெரியும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த முறை 2011ஆம் ஆண்டு ஆசிய தடகள போட்டிகளின் போது இந்தியா ஒரே ஒரு தங்கப்பதக்கத்தை மட்டும்தான் ஜெயிச்சிருந்தது. பதக்கங்கள் பட்டியலில் 7வது இடத்துல இந்தியா இருந்தது. இந்த முறை குறைந்தது 15 பதக்கங்களையாவது இந்தியா ஜெயிக்கும், 2 தங்கப்பதக்கங்களுக்காவது நாம் குறி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த போட்டிகள் தொடங்கின. ஆனா ஆட்டத்துடைய 4வது நாளான நேற்று இந்தியா ஒரு பதக்கத்தை கூட ஜெயிக்கல. தற்போதைய நிலவரத்தின்படி இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிகள், 5 வெண்கல பதக்கங்கள் ஆகியவற்றோடு 9 பதக்கங்களோட புள்ளிகள் பதக்கங்கள் பட்டியலில் 6வது இடத்திலேயே இருக்குது. கொஞ்சம் பின்தங்கிய நிலையில தான் இந்தியா இருக்கிறது. இன்றைய போட்டிகளை பொறுத்தவரைக்கும் டிராக் ஈவென்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஓட்டப்பந்தயங்கள் சார்ந்த போட்டிகளுடைய இறுதிப் போட்டிகள் நடைபெற இருக்கு. இன்றைக்கு இந்தியாவிற்கு பதக்க வாய்ப்புகள் அப்படின்னு நாம பார்த்தோம்னா 2 பிரிவுகளில் இந்தியாவிற்கு நிச்சயமாக பதக்கம் கிடைக்கும் அப்படிங்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா 800 மீட்டர் ஓட்டப்பந்தயம். அந்த போட்டியில இந்திய தடகளத்தின் ராணி அப்படின்னு சொல்லப்படுற லெஜண்ட் PT உஷாவுடைய மாணவியான டின்டு லூகா இன்றைக்கு 800 மீட்டர்ல களமிறங்குறாங்க. அவங்க நிச்சயமாக பதக்கத்தை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தமிழக வீரரான ரஞ்சித் இன்றைக்கு ட்ரிபிள் ஜம்ப் என்று சொல்லப்படுகிற மும்முறை தாண்டுதல் போட்டியில நிச்சயமாக பதக்கங்கள் ஜெயிப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, அவர் இதற்கு முன்பு ஆசிய தடகள போட்டிகளில் நிறைய பதக்கங்களை ஜெயிச்சிருக்கார், நிறைய சாதனைகளை செஞ்ச ஒரு அனுபவம் மிக்க வீரர் அப்படிங்கறதுனால இந்த 2 போட்டிகளிலும் இந்தியா நிச்சயமாக பதக்கங்களை ஜெயிக்கும். ஒரு தங்கத்தையாவது இன்று ஜெயிக்க முடியும். அதன் மூலமாக பதக்கங்கள் பட்டியலில் இந்தியா முன்னேறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இன்றைய போட்டிகள் இன்று மாலை நடைபெற இருக்கு. புதிய தலைமுறை செய்திகளுக்காக புனா நகரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் கணேஷ்.